God bless. God bless. God bless. Shalom, 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 shalom. Thank you for joining us. I apologize for the last week. We had some technical issues in recording, so we couldn't post the video. But today we are back. We are back online. Stick with us. We've got some beautiful subject to discuss today. A wonderful discovery, that something that will make our heart very calm. It gives a peaceful atmosphere after learning this. So I want you to stay with me. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 13:12. Proverbs 13:12. Just one verse. நீதிமொழிகள் 13:12. எல்லோருக்கும் தெரிந்த வசனம். நீதிமொழிகள் 13:12. வாசிக்க கேட்போம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். மீண்டும் ஒரு முறை வாசிங்க. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Hope deferred makes the heart sick, but when the desire comes, it is a tree of life. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய செய்தியின் தலைப்பு, அவர் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார். He is working. அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். He is working. ஆமென். கைகளை வைங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளை நீ சிறப்பாக நடத்தி இதில் உள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம், ஷலோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. நல்ல சிரிச்ச முகத்தோட ஷலோம் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். சமாதானம் உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு உண்மை, ஒரு சூப்பரான ஒரு உண்மையை நம்ம கற்றுக்க போகிறோம். ஆமென். இப்போ சொன்ன வசனம் 95% கிறிஸ்தவர்களுக்கு மனப்பாடமாக தெரியும். எங்க சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். நெடுங்காலமாய் காத்திருத்தல், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் இந்த வார்த்தை, இந்த வசனம் எல்லாருமே தெரியும். ஆனா இதுக்குள்ள இந்த வசனம் எப்படி வேலை செய்யுது, இதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்கும்ல. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்கு. ஆமாவா இல்லையா? போன வாரம் ஒரு ஃபார்முலா பத்தி படிச்சோம். ஆனா இது சொல்யூஷன் மாதிரி இருக்கு. அப்போனா சொல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் என்ன? அந்த ப்ரொசீஜர் இருந்தால் தான் இந்த வசனம் வரும். அப்போ இந்த வசனம் வரதுக்கான ப்ரொசீஜர் என்ன மெக்கானிசம், எந்த அடிப்படையில் இந்த வசனம் எழுதுனாங்க, எதை வச்சு இதை சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், வசனம் சொல்றது மட்டும் இல்லை, சொல்லும் போதே அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். பிரச்சனைகளை ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். ஆமேன். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்வோம் அப்படின்னா, மனசை ஆத்திக்கிறதுக்கு இதை சொல்லுவோம் நம்ம. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் இன்னும் பதில் தரலைன்னா நம்ம சொல்லிக்கிறது என்ன? நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், நல்லா செஞ்சாரு, விரும்பினது வரும் பொழுதோ. மனசை ஆத்திக்கிறதுக்கு சொல்லுவோம். ஆனா ஏன் இதை சொல்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உண்மைக்குமே மனசு சமாதானம் ஆயிரும். அல்லேலூயா. அதை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சரி, இதை பேசுறதுக்கு முன்னாடி, வேதத்துல தேவனுடைய வசனம் என்று சொன்னாலே அது குறிக்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று இருக்கு. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய வசனம்னா என்னன்னு சொல்லுவாங்க பைபிள்ல முக்கியமா, அதுவும் இயேசுநாதர் வந்த பிறகு, விதை, சீடு. நல்லா தெரிஞ்சுக்கணும், சீடு. உங்களுக்கு நான் வேணா ஆதாரம் காமிக்கிறேன். லூக் 8:11 எடுத்து வாசிங்க. லூக்கா 8:11 இருக்கு. ஏன் இது விதைன்னு சொல்லப்படுறாங்கன்னு நம்ம பேசணும். நம்ம லூக்கா 8:11 இருக்குங்க. அந்த ஊமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். தெளிவா இருக்கு. விதை தேவனுடைய வசனம். பைபிளுடைய ஒரு பியூட்டியே என்ன அப்படின்னா, மனுஷன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல உள்ள பொருளை வச்சு தேவன் பேசியிருக்கார். ஆமாவா இல்லையாங்க? ஆமேன். அதான் நமக்கு நல்லா விளங்கணும், நமக்கு புரியணும். ஏன்னா தேவனுடைய பாஷையில சொன்னா நமக்கு புரியாது. He works in many different dimensions. நமக்கு அந்த டைமென்ஷன்லாம் புரியாது. நமக்கு நம்ம பார்க்குற கண்ணால் பார்க்குற பொருட்களை வச்சு சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிஞ்சுக்கும். அதனால என்ன சொல்றாங்க, தேவனுடைய வார்த்தை என்னதான்? விதைன்னு போட்டிருக்கு. இன்னும் ஒரே ஒரு முறை வாசிங்க. பெண் இருந்தா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது முக்கியமான வசனம். அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய
வசனம். நல்லா நினைவு வச்சுக்கணும். ஏன்னா இந்த முழு செய்தியும் இதில் தான் அடங்கியிருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்த வசனம் 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23 வாசிங்க நான்சிக்கா. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாத்தீங்களா? அங்கேயும் அதுதான் போட்டிருக்கு. அழிவில்லாத தேவனுடைய வசனத்தின் வித்தினாலே. சீடுன்னு இருக்கு, இங்க இன்கரப்டபிள் சீடுன்னு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எந்த தீட்டும் படாத அப்படின்னு இருக்கு. அப்போ 2 ரெஃபரன்ஸ் நம்ம தொடர்ந்து எடுத்தோம்னா நிறைய எடுத்துகிட்டே போகலாம். பட் 2 மெயின் ரெஃபரன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசுநாதர் பேசுனது ஒன்று, தன்னுடைய சீஷர் எழுதுனதுலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய வசனம் என்பது விதை. அல்லேலூயா. இப்போ லூக்கா 8:11 நம்ம வாசித்தோம். வசனத்திலே தேவனுடைய வசனம் என்பது விதைன்னு வாசிச்சிட்டோம். மேற்கொண்டு வாசிச்சிங்கன்னா அந்த உவமை ஒன்று இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? நல்ல நிலத்தில் விதைக்கப்படுற விதைகள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? பாறையின் மேல் விதைக்கப்படுறது, முள்ளின் நடுவில் விதைக்கப்படுறது, வழி அருகே விதைக்கப்படுவது. இது நமக்கு மனப்பாடமாக தெரியும். அதோடைய அர்த்தத்தை புரியாம தன்னுடைய சீஷர்கள் கேட்கும் போது அதை விளக்கி சொல்லுவார். அப்போ நல்ல நிலம் என்பது நம்மளாம் நல்ல நிலங்கள். அதாவது தேவனுடைய வசனம் விதைக்கப்படுது, அதை எடுக்கிறோம், பிராக்டிஸ் பண்றோம், அதனால பலன் அடைகிறதுனால நம்மளாம் யாரு? நல்ல நிலங்கள். நம்மள நிலம் சொல்றது தப்பா இல்லை சரியாங்க? 100% சரி. ஏன்னா நம்ம எதனால உண்டாக்கப்பட்டிருக்கோம்? மண்ணினால் உண்டாக்கப்பட்டிருக்கோம். அதனால தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும், அதன் கனியை நாம் புசிக்க வேண்டும். இதுதான் ப்ரொசீஜர். அல்லேலூயா. அதனால இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ தேவன் விதை வசனம்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யறார்? நமக்கு வாக்குத்தத்தங்கள் மூலியமா பேசுறார். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கு? கை உயர்த்துங்க பார்ப்போம். 99% கிறிஸ்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் நிச்சயம் வந்திருக்கும். வரலைனாலும் நம்மளே ஒரு 100 கார்டுல இருந்து ஒரு கார்டு எடுத்துருவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஏதாவது ஒரு சூழல் சம்பந்தமே இல்லாம சர்ச்சுக்கு புதுசா வந்த பாஸ்டரோ இல்ல யாரோ ஏதோ ஒரு சூழல்ல தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை பேசியிருப்பாரா இல்லையா? உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். இந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்காரா இல்லையா? அதெல்லாம் நமக்கு என்ன தருது? மாபெரும் சந்தோஷத்தை தருது. ஏன்னா நம்மளே உடஞ்சு போய் இருப்போம். புரியுதா உங்களுக்கு? நம்மளே உடஞ்சு போய் இருக்க சமயம் தேவனுடைய வாக்குத்தத்தம் வரும்போது அது நமக்கு ஒரு அப்படியே பூரிப்பா இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப நல்லா இருக்கு. அதை வச்சுதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையில ஒரு நாள் நடந்துரும். தேவன் சொன்னது நிச்சயம் நடக்கும். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. அப்ப நிச்சயம் செய்வார். அதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சந்தேகம் என்னன்னா, வாக்கு தத்தம் வந்துருச்சு, நடக்க போறது, நான் இப்போ நடந்தா என்ன, ஏன் இத்தனை நாள் டிலே ஆகுது? டிலே ஏன் இத்தனை நாள் லேட் ஆகுது? நம்ம இந்த கேள்வி கேட்டிருக்கோமா இல்லையா? நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன். வாக்கு தத்தம்லாம் நல்லா தான் இருக்கு, இந்த நடக்கிறது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும்ல. ஆமாவா இல்லையாங்க? இப்போ வாக்கு தத்தம் நடந்துட்டா நம்ம என்ன பண்ணிட போறோம்? உடனே பங்களாவா வாங்கி அதர்மத்தின் வழியில இறங்க போறோமா? நல்லதை தான் செய்ய போறோம். அதை சீக்கிரம் செஞ்சாதான் என்ன ஆண்டவரே நம்ம கேட்போம். கேட்டிருக்கீங்களா இல்லையா? உண்மையா ஒத்துக்கணும். கேட்டிருக்கோம். இன்னும் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு செய்யறதை இப்ப செஞ்சா என்ன குறைஞ்சா போயிட போறாரு ஆண்டவர்? ஆண்டவரால முடியாதா என்ன இப்படின்னு சொடக்கு போட்டாருன்னா எல்லாம் நடக்க போகுது. ஆனா ஏன் இந்த டிலே? இந்த டிலே இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஏன் தடைப்படுது? ஏன் தாமதிக்கப்படுது? தாமதம், அந்த வார்த்தை ஏன் தாமதம் ஆகுது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த தாமதம்ன்ற கேள்வியை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வரும். ஒரு கேள்வி என்னன்னா, பைபிள்ல உலகத்துல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, தேவனுடைய வார்த்தையை ஒரு விதையை ஒப்பிட்டு சொல்லணும். அதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் தேவனுடைய வார்த்தையை அக்கினின்னு சொல்லியிருக்கலாம், பட்டயம்னு சொல்லியிருக்கலாம். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க, பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்கு, நல்ல பெரிய காரியங்கள் இருக்கு. ஆனா இவ்வளோண்டு ஒரு விதையை கொண்டு ஏன் சொல்லணும்? அது ஒரு சாதா பொருளுங்க. அதை இது பண்ணா மரம் வளரும். இது ஒரு சாதா கான்செப்ட் தான்.
தேவன் இதை மேற்கொண்டு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஒப்பிடும் போது நல்ல பெரிய காரியங்களோடு ஒப்பிட்டு இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இப்போ உங்க வீட்டில் அப்பா அம்மா இருக்கீங்க, பையனை ஒரு பெருமையாக சொல்லணும்னா ஒப்பிட்டு சொல்லும் போது எப்படி சொல்லுவீங்க? இவன் பெரிய மாடுங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க. அவன் சிங்கம் சொல்கிறோமா இல்லையா? மேக்ஸில் சொல்லணும் மனசுக்குள்ளே இப்போ சொல்லக்கூடாது, சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் எருமை படிக்க மாட்டேங்குது பாஸ்டர், சொன்னாதான் நடக்கும். அப்போலாம் உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டேன் நான். மேக்ஸில் புலி, பதுங்கும் எலி அப்படின்லாம் சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்டோட தானே ஒப்பிட்டு சொல்கிறோம். ஆமாவா இல்லையா? என்னைக்காவது குறைச்சி நீங்கள் சொல்லியிருக்கோமா? நம்ம திட்டம் போது அது வேற, ஒப்பிட்டு சொல்லும் போது அதை ஒரு பெரிய ஸ்டாண்டர்டாக தான் சொல்லுவோம், பெரிய ஆளோட தான் சொல்லுவோம். இங்கே தேவனுடைய வசனம் உயிருள்ள வசனம், உலகமே அழிஞ்சு போனாலும் ஒரு நாளும் அழியாத இந்த வசனத்தையே ஒரு விதைக்கு சொல்லணும் அப்படின்னா அதில் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குங்க. என்னன்னா, இந்த விதையோடைய ஒரு மிக சிறப்பான அம்சம் என்ன தெரியுமா? அதை நீங்கள் நிலத்தில் வச்சிடுறீங்க, மண்ணு போட்டு மூடிடுறீங்க, வளர்றதை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஹலோ, எங்கங்க வளருது? யாரு கண்ணுக்கும் தெரியாம இருட்டில் நம்பிக்கையில தான் வளருது. ஆமாவா இல்லையா? நீங்க விதைய நட்டு வச்சுட்டு டெய்லி தோண்டி வளர்ந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா வளருமா? நீங்கெல்லாம் கார்டன் வச்சிருக்கீங்கல்ல, அதனால கொஞ்சம் பேசுங்க. வளருமா? வளராது. என்ன செய்யறோம்? விதையை வாங்கிட்டு வரோம், மண்ணை தோண்டி புதைச்சிடுறோம், தண்ணி ஊத்துறோம் டெய்லி. என்ன இதில் ஊத்துறீங்க? வளருன்ற நம்பிக்கையில் ஊத்துறீங்க. ஆனால் அது வளர்றது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, எப்படி வளருதுன்னு தெரிய மாட்டேங்குது, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு நாள் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வேற இடத்துல மாற்றணும்னு தோண்டும் போது உள்ள வேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்கும். அந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லை, பார்த்ததே கிடையாது. எப்படி வளருதுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஏஐல மூலியமா நம்ம வேணா கத்துக்கலாம், ஆனா கண்ணால பார்த்தது கிடையாது. அது மண்ணுக்குள்ள இருட்டில் யாரு கண்ணுக்கும் தெரியாம தான் வளரும். ஆமாவா இல்லையாங்க? இப்போ இதை இப்படி யோசிங்க. இந்த விதையோட தான் தேவனுடைய வசனத்தை ஒப்பிட்டு இருக்காங்க. அப்ப தேவன் சொன்ன வாக்கு தத்தமும் உங்க கண்ணுக்கோ இல்ல உங்க சுத்தி உள்ள யாருடைய கண்ணுக்கோ தெரியாம அமைதியா வளர்ந்துட்டு தான் இருக்கும். தாமதத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? அது அமைதியா யாரு கண்ணுக்கும் தெரியாம நல்ல வேர் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏற்ற சமயத்துல வெளியில வந்து பெரிய மரமா மாறும். ஆமென். இதுதான் சீக்ரெட். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் தாமதம் பண்ற, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். நமக்கு ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு என்னன்னா, வாக்குத்தத்தம் தரும்போது நம்ம நல்லவனா இருந்தோம், இடையில நம்ம தப்பு பண்ணோம்ல, அதனாலதான் ஆண்டவர் தாமதமாக்குறாரு. நீங்க அப்படி தப்பு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமே தராரு. ஆமாவா இல்லையா? ஒரு குஷ்டரோகியை சரி பண்றாருங்க. சரி பண்ணிட்டு என்ன சொல்றாரு? வெளியில போய் யார்ட்டையும் சொல்லாதன்றாரு. சொன்னதை தான் அவன் முதல்ல செஞ்சான். ரொம்ப பக்தியான மக்கள், நம்மள மாதிரி நினைக்கிறேன், இந்தியாவில இருந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். இதை செய்யாதப்பான்றாரு. முதல்ல செஞ்சது என்ன? ஊருக்கே பரப்பிட்டாப்ல. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அது 100% தெரியும். நம்ம சொல்லி அவன் போய் சொல்ல போறான்னு தெரியும். தெரிஞ்சுதான் ஆசீர்வதிக்கிறார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்களை நீங்க செய்யற இந்த சின்ன சின்ன தவறுகள், முடிவுகள், எடுக்கின்ற தப்பான முடிவுகளை வச்சு தேவன் கணக்கிடணும்னா நீங்க இங்க இன்னைக்கு பரிசுத்தமா உயிரோட உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அதனாலதான் 1 சாமுவேல் வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. தேவன் மனுஷன் பார்ப்பதை போல் பார்ப்பதல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒருத்தருடைய நடவடிக்கை, அவங்களோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறோம். தேவன் அவ்வாறு பார்ப்பதில்லை. அப்படி நீங்க ஜட்ஜ் பண்றதை ரொம்ப சரின்னு நினைச்சுக்கிட்டீங்க, மற்றவங்களை ஒப்பிட்டு மற்றவங்களை வந்து ரொம்ப அப்படியே இது பண்றீங்களா, ஜட்ஜ் பண்றீங்கல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, உட்காந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லவங்களான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆமாவா இல்லையா? கிருபையை கொஞ்சம் ஒரு டிராப் ஊத்துற அளவு கூட நமக்குலாம் தகுதி கிடையாது.
சரியா நான் சொல்றது? அப்படி இருந்து நம்மளை ஆசீர்வதிச்சு நம்ம தலையை உயர்த்திக்கிட்டே தான் இருக்கார் தேவன். ஆமாவா இல்லையாங்க? உயர்த்துறாரா இல்லையா? இப்போ இந்த தாமதம்ன்ற பீரியட் அவர் வேலை செய்கிற இடங்க. நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். தேவன் நம்மளை வெறுக்கிறார், தேவன் நம்மளை விட்டு ஒதுங்கி இருக்கிறார், தேவன் நம்மளை விரும்பவில்லை, இதெல்லாம் தப்பு. ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லி நம்ம மனசே நோக்கடிச்சிருவாங்க. என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்யல அப்படின்வாங்க. ஏன்? தாமதமான தேவனுடைய சித்தத்தை செய்யலையா? அப்போ நான் ஒன்று சொல்றேன். ராஜாவா ஆகக்கூடிய விதை 13 வருஷமா வளர்ந்துச்சு ஜெயில்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ராஜாவா ஆக வேண்டிய விதை 13 வருஷமா எங்க வளர்ந்தது? சிறையிலையும் இருட்டுலையும் யார் கண்ணுக்கும் தெரியாம உயிரோட இருக்கா இல்லையான்னு அப்பா கூட தெரியாத ஒரு இடத்துல வளர்ந்தது. அது நம்பிக்கையில வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் மாபெரும் விருட்சமா மாறி எந்த சகோதரர்கள் துரோகம் செஞ்சாங்களோ அந்த சகோதரர்களின் வம்சத்தை காக்கக்கூடிய ஒரு விதையா அது மாறுனுச்சு. ஒத்துக்கிறீங்களா? ஆமே. அந்த ஒரு கதை இல்லைங்க. படகை ரெடி பண்ணுப்பா, வெள்ளம் வரப்போகுதுன்னாரு. சொல்லி 120 வருஷம் கழிச்சு பேசுறாரு. அந்த விதை எங்க வளர்ந்தது? சந்தேகத்தின் நடுவுல, இருளின் நடுவுல. எத்தனை பேர் ஓட்டியிருப்பாங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏங்க, இன்னைக்கு நம்ம தேவன் ஒன்று சொல்லிட்டாருன்னு சொல்லி செஞ்சு அது நடக்கலைன்னா எவ்வளோ ஏளனமா சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஒன்றும் இல்லை, நீ தேவன் சொன்னதெல்லாம் விடுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்க உங்க 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போது அது தெரிஞ்ச மாதிரி நீங்க சொல்றீங்க. அந்நேரம் பார்க்க அது மாதிரி நடக்கல. என்ன நடக்கும்? அந்த வருஷம் ஃபுல்லும் நம்ம தான் அவங்களுக்கு ஜோக்கு. ஆமாவா இல்லையா? நம்ம தான் காமெடி பீஸங்க. வச்சு செஞ்சிருவாங்களா இல்லையா? ஏன் ஹேனாவை நான் பாடாப்படுத்திடுவேன். பேசும்போது ஏதாவது வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணிடுவா. முடிஞ்சு ஹேனாக்கு அடுத்த 4 நாள் வச்சு செஞ்சிடுற. புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு வார்த்தையை அப்படி மாற்றி நம்ம நிறைய யோசனையெல்லாம் வார்த்தைகள் குளருமா இல்லையா? கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? அதாவது ஒரு தடவைலாம் எங்கள் அம்மா 97க்கு 97ன்ட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதுலேருந்து 97 சொல்றது கிடையாது. கோடு வேர்டு என்ன? 97 சொல்லிட்டா எவ்வளோ நக்கல் பண்ணுறோம் நம்ம. ஆமாவா இல்லையாங்க? அப்போ நோவாவோட இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படகை கட்டி உட்காந்துருக்காரு மனுஷன் 120 வருஷமா. மழைக்கான அறிகுறியே இல்லை. எவ்வளோ ஒட்டியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, நக்கல் அடிச்சிருப்பானுங்க. அவருக்கே சந்தேகம் வர அளவுக்கு பண்ணியிருப்பானுங்க. சந்தேகம் இருந்திருக்கும், இருள் இருந்திருக்கும், நம்பிக்கை போயிருக்கும், விசுவாசம் போயிருக்கும். அந்த இடத்துல விதைக்கப்பட்ட அந்த விதை பொறுமையாக வேலை செஞ்சு இன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த சந்ததியில தான் உட்காந்துருக்கோம் உலகமே. ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஆமேன். ராஜாவா அறிவிச்சாச்சு. அறிவிச்ச பிறகும் ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்காரு. இருட்டில் தாங்க இருக்காரு ஒருத்தர். கடைசியில் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது விருட்சமா மாறி இன்னைக்கு எருசலேம்னு ஒரு மாபெரும் ஒரு நாடா இருக்கு. யாரை நான் சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? தாவீது. ரைட், அவரை விடுங்க. மோசேக்கு வாங்க. மோசே எகிப்துல இருந்து வந்துட்டார். அவர் ரிட்டர்ன் போனார் இல்லையா? அந்த வந்ததுக்கும் ரிட்டர்ன் போனதுக்கு இடையில உள்ள பீரியட் உங்களுக்கு எத்தனை வருஷம் தெரியுமா? 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்திருக்கார். 40 வருஷமா அந்த விதை வனாந்திரத்துல தான் வளர்ந்துருக்கு. ஆமேன். இன்னைக்கு ஏன் தேவன் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி அனுப்புறாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலன்றதுக்காக தேவன் வேலை செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் வேலை செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய விதை வேர் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுங்க, வேர் வளர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. ஆமே. நம்ம இன்னைக்கு கேட்கலாம், அப்படி என்ன பாஸ்டர் வேர் வளருது? நமக்கு தேவையான கிருபையை தேவன் அளிச்சிடுறார், வசனத்தை தரார். அப்புறம் என்ன வேர்னா? நம்பிக்கை, அன்பு, பொறுமை, மன்னிப்பு, இதெல்லாம் இருந்தாதான் அந்த மரம் ஜீவ விருட்சமா மாறும். இல்லைன்னா மடிஞ்சிடும். ஆமேன். நல்ல வேர் இல்லாத மரத்தை ஈஸியா சாச்சிடலாமா இல்லையா? அழகா சாச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு சாய்க்கக்கூடிய மரம் எது தெரியுமா? வேர் பயங்கரமா விட்டு இருக்கும். அப்படி ஒரு மரம் பார்த்துருக்கீங்களா? மூங்கில் மரம்.
நான் அன்னைக்கு தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். மூங்கில் மரம் வந்து வளரவே வளராதுங்க ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு. கண்ணுக்கே தெரியாது உயிரோட இருக்கா செத்து போயிடுச்சா, எதுவுமே தெரியாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் வளரும் பாருங்க, ஹைட்டு ஸ்ட்ராங்கா, அசைக்கவே முடியாது. நீங்கள் கையால் அசைச்சு பார்த்துருக்கீங்களா? நாங்கள் ஒரு தடவை நானும் இளங்கன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது இடையில நிறுத்தி ஏதோ காப்பி குடிச்சுக்கணும், பக்கத்தில் மூங்கில் மரம். நானும் அவரும் நின்று, எங்களுக்கு தான் அட்வென்ச்சர் பிடிக்க முடியல, நின்று ஆட்டுற மரத்தை கொஞ்சமாவது உடச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னா ஒன்றும் பண்ண முடியல. அந்த ஆட்டம் ஆட்டுறோங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வளரணும்னா 3 வருஷம் இருட்டில் வளர்ந்து தான் ஆகணும். நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா தேவன் உங்களை இந்த சமயத்தில் உருவாக்கிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ எதுவுமே நடக்க மாட்டேதுன்னு சொல்கிறீங்கல்ல, அங்கே தாங்க எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் கண்ணுக்கு தெரியாதனால அது நடக்கலைன்னு அவசியம் கிடையாது. தேவன் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார். என்ன தேவையோ அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கணும், அதற்கான தேவை எல்லாத்தையும் தாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. டக்குன்னு அதற்கான பணம், அதற்கான காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டா அதில் வர பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு மனதைரியம் உங்களுக்கு இருக்கா? இருக்கான்னு நான் கேட்குறேன். ஒரு சின்ன லாஸ் ஆனாலும் உடஞ்சிருங்க நீங்க. சரியா நான் சொல்றது? இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற காரியம் இருக்குல்ல, உங்களுக்கு விண்ணப்பம் இருக்கும்ல, உங்க மனசாட்சிக்கு தெரியும். அந்த விண்ணப்பம் இப்ப கிடைச்சிட்டா சமாளிக்கிற அளவுக்கு மனதைரியமும் விசுவாசமும் உங்களுக்கு இருக்கான்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்டு பாருங்க, உங்கள்ட்ட இருக்காது. அதனாலதான் அந்த வேர் ஸ்ட்ராங்கா வளரணுன்றதுக்காக அவர் வேலை பார்க்கிறார். பலவிதமான சூழல்கள், பலவிதமான கிளைமேட் கண்டிஷன்லாம் அனுப்பி பார்க்கிறார். ரைட், வேர் எப்படி இருக்கு, வளருதா இல்லையான்னு. ஆமேன். நம்மளுடைய வேர் இருக்கு இல்லைங்க, நம்ம அடைய வேண்டிய அந்த விருட்சத்திற்கான வேர் இதுல வளருதான்னு பார்க்கிறார், இதை கொண்டு வளருதான்னு பார்க்கிறார். ஏன்னா மனுஷன் நிலைச்சு நிக்கணும்னா இதுல சொல்லப்பட்டபடி வளர வேண்டும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு 9 கனிகளை வந்து நம்ம சார்ட் வரைஞ்சி சபையில ஒட்டுறோம். எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம் சொல்லுங்க? 9 கனிகள் என்னன்னு தெரியுமா? எங்க ஒன்னொன்னா சொல்லுங்க பார்ப்போம். அன்பு, சமாதானம், சந்தோஷம், பொறுமை, நீடிய சாந்தம், இச்சையடக்கம், தயவு இருக்கா? இதுல எத்தனை பேர் உங்களுக்குள்ள வளர்ந்துருக்குன்னு மனசார தொட்டு சொல்லுங்க பாப்போம். ஏங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள பெரிய விதை விதைச்சிட்டாருங்க. அந்த விதை வந்து நல்ல அப்படி விருட்சமா வளரணும்னா இதெல்லாம் இருக்கணும். இதுதான் வேர்கள், உங்களுக்குள்ள வளர வேண்டிய வேர்கள். இதுல எத்தனை பேர் உங்களுக்குள்ள வளர்ந்துருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். தெரியுதா உங்களுக்கு? அதனாலதான் தாமதமாகுது. நீங்க மோசமானவங்கன்றதுக்காக கிடையாது, நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தேவன் ஆசைப்படுறாருங்க. ஒரு 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 பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போயிட்டார், நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை, அங்க தோத்துட்டீங்கன்னா யாருக்குங்க அது வந்து இது? தேவனுடைய பிள்ளை இவ்வளவு பெரிய ஒரு உயரத்தை எட்டி தோத்துருச்சுன்னு வந்துருமா இல்லையா? வந்துருமா இல்லையாங்க? ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட சொல்றது இல்லை, என்ன நம்ம ஃபேமிலி தானே. உங்க ஐயா பத்தி நல்லாவே தெரியும், அவரை மாதிரி இதை பேச முடியாது, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனா சரியா வேர் இல்லாததுனால அந்த மரம் வேரோட சாஞ்சா இல்லையா? சாஞ்சிச்சா இல்லையா? அதனால யாருக்கு அவ பேர் வந்தது? அவருக்கா இல்ல எங்க குடும்பத்துக்கா இல்ல தேவனுக்கா? நிறைய பேர் இன்னைக்கு என்னை பார்த்து கேட்கிற கேள்வி, தேவன் இவ்வாறு செய்ய சொன்னாரா? தேவனை கேட்டு செஞ்சீங்களா? தேவன் பைபிள்ல இப்படிலாம் சொல்லியிருக்காரா? தேவனை நம்பலீங்களே, என்ன ஆச்சு? தேவன் சர்ச்சை நடத்தீங்களே, என்ன ஆச்சு? அப்படி யாருமே எங்களை கேள்வி கேட்கலையே. எல்லாரும் கேட்டது யார? அவ பேர் யாருக்கு? குயிக்கா கிடைக்கிற சக்சஸ் என்னைக்குமே நிலைக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமா கிடைக்கிற சக்சஸ் நிலைக்காது சிஸ்டர், நிலைக்காது. இன்னைக்கு வரலாறு படைச்சவங்கெல்லாம் அப்துல் கலாமா இருக்கட்டும், ஐன்ஸ்டைனா இருக்கட்டும், தாமஸ் ஆல்வா எடிசனா இருக்கட்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும்ல? யாருங்க? நம்ம பழம் விற்கிறவர், பல்பு கண்டுபிடிச்சார்.
ஃபர்ஸ்ட் பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பல்பு உடைஞ்சதுன்னு தெரியுமா? 10,000 பல்பு. 10,000 ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் முதல் பல்பு கண்டுபிடிக்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த விதை அந்த இருட்டில் வளர்ந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விருட்சமா வளர்ந்து நிற்கிது. ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? அதனால தாமதம் ஆகுதுன்றது தேவனுடைய சித்தத்துக்கு விலகி போயிட்டோம், தேவனுக்கு விருப்பம் இல்லை, தேவன் நம்மளை விரும்பலன்னு கிடையாது. நீங்க சித்தத்தில் இருக்கீங்கன்றதுக்கு மாபெரும் அடையாளம் தாமதம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாமதம் ஒரு பெரிய அடையாளம். ஏன்னா அந்த தாமதத்தின் நேரத்துல தான் அந்த விதை வேர் விட்டுட்டு இருக்கு. அது முதல்ல வளரணுங்க. வளர்ந்தாதான் நீங்க ஒரு நாள் மாபெரும் விருட்சமா வளர முடியும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அந்த தாமதத்தை பார்த்து கொஞ்சம் மனசு சோர்ந்து போயிடணும். ஆண்டவரை கேள்வி கேட்கறோம், என்ன ஆண்டவர் சொல்லியும் செய்யாம இருக்காரு? வாக்குத்தத்தம் நமக்கு இப்போ வாக்குத்தத்தம் சொன்னவங்க மேல சந்தேகம் வந்துடுது. புரியுதா உங்களுக்கு? வாக்குத்தத்தம் சொன்னாங்களே அவங்க நல்லா தான் ஜோம் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். இன்னைக்கு தேவன் அதான் சொல்றாரு, சரியான சமயத்துல உங்களை தேவன் என்ன செய்ய சொல்றாரு. இன்னைக்கு பஸ் ஏறுறீங்க, ஃப்ளைட்டு, கப்பல், இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஓட்டுறாங்கன்ற நம்பிக்கையில ஏறுறீங்களா, இல்லை நல்லபடியா போய் சேர்த்துருவாங்கன்ற நம்பிக்கையில ஏறுறீங்களா? அப்படிலாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓலா புக் பண்றீங்க இல்லைங்க, பண்றீங்களா இல்லையா? டாக்ஸி, அவரை முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பேசியிருக்கீங்களா அவர்கிட்ட? அவர் எந்த மதத்தாருன்னு கேட்டிங்களா? வண்டியில் ஏறி எந்த ஜாதிக்காரன்னு கேட்டிங்களா? தெரியாது. ஆனால் ஏறி உட்காந்து போய் இறங்கிடுறீங்க. ஆமாவா இல்லையா? அவர் கேட்குறது ஒன்றே ஒன்று, என்ன? ஓடிபி. நீங்களாம் அதை சொல்லிட்டு ஏறிடுறீங்க, போய் இறங்கிடுறீங்களா இல்லையா? முடிஞ்சு போச்சா இல்லையா? யாருன்னே தெரியாத ஒருத்தர் வண்டியில் ஏறி போகிறீங்க. இங்கே தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வாறு நம்மளை பிழைப்பூட்டுகிறாருன்னு தெரியும், எவ்வாறு நம்மளை பாதுகாக்கிறாருன்னு தெரியும். அப்போ அவரை தாமதத்தில் நம்புவீங்களா மாட்டீங்களாங்க? அவசியம் நம்பணும், நிச்சயம் நம்பணும், 100%. ஏன்னா சொன்னவர் நிச்சயம் செய்வாருங்க. நேரத்தை பற்றி அவருக்கு தெரியும், நம்ம நேரம் சொல்லி கொடுக்க வேண்டாம். நேரத்தை பற்றி அவருக்கு தெரியும். அதனால தான் ஏசாயா 55:11 நீங்கள் வாசிங்க. ஏசாயா 55:11 வாசிங்க பார்ப்போம். வாசிங்க பார்ப்போம். 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்க பென்சிலோ பென் வச்சிருந்தீங்களா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது தேவன் நமக்கு தந்த ஒரு சட்டம். என்ன அப்படின்னா, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவ விருட்சமாய் மாறாமல் திரும்பே போகாது. அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. ஒரு தடவை அவர் வாயிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார்னா, ஆசீர்வதிச்ச பிறகுதான் அதனுடைய வேலை முடியுமே தவிர ஆசீர்வதிக்காம போகாது. நீங்க யாரா வேணாலும் இருங்க, என்ன தவறு வேணாலும் செய்யுங்க, ஏற்ற வேலையில நீங்க மனம் திரும்பினோடனே அந்த வார்த்தை அந்த வேலையை முடித்து விட்டு தான் செல்லும். அல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு ஒரு விதைய நீங்க ஒழுங்கா கூட தண்ணி ஊத்தலைங்க, ஆனா விதைச்சிட்டீங்க. ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கீங்க, ஆனா எல்லாம் சரியான பிறகு அதை லைட்டா தண்ணி ஊத்தணும்னா அது வேலையை செஞ்சு முடிக்குதா இல்லையா? முடிக்குதா இல்லையாங்க? ஏதாவது ஒரு விதை தான் வேலையை முடிக்காம இருந்திருக்கா? அதனால தான் இது முன்கூட்டியே தேவனுடைய வார்த்தை விதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ ரொம்ப ஞானமா பேசியிருக்காரு பாருங்க. இன்னைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில நிறைய விதைகள் விதைச்சிருக்கார். பாஸ்டர் அது ஜீவ விருட்சமா மாறல. அதனால தான் வசனம் சொல்லிருக்கு, நெடுங்காலமாய் காத்திருத்தல் வலிக்கும், வேதனையா இருக்கும், சோகமா இருக்கும். ஆனா அது நல்ல வேற கொண்டு வளர்ந்த பிறகு விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அவ்வளவுதான் இன்னைக்கு கான்செப்ட். அவ்வளவுதான், சிம்பிள். அவ்வளவுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தாமதத்தின் நேரம் நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறீங்க, பாட்டு பாடுவோம் நம்ம. ஆண்டவர் இன்னும் லேட் ஆக்குறாருன்னா பயங்கரமான வேரா இருக்கும் போல, பயங்கரமான விருட்சமா இருக்கும் போல அப்படின்னு. சரிதாங்க, தாமதத்தின் நேரம் நம்ம அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோம், 4 பேர்கிட்ட பேச்சு வாங்குறோம், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அது ஜீவ விருட்சமா மாறின பிறகு அவங்களுக்கெல்லாம் நிழல் கொடுக்குற மரமா நம்ம மாறிடுவோம், அவங்க தங்குகின்ற இடமா நம்ம மாறிடுவோம்.
நம்ம கனியை எடுத்து புசிக்கிற அளவுக்கு தேவன் நம் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆமென். தாமதம் ரொம்ப நல்லது. இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தாமதம் ரொம்ப நல்லது. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி 10 நாள்ல நிறைவேறுச்சுன்னு வைங்க, வேறு கொஞ்சமாக தான் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷ கணக்கா இருக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லி? வருஷ கணக்கா இருக்கு எங்க அம்மா. அப்ப அர்த்தம் என்ன? அசைக்க முடியாத ஜீவ விருட்சமா மாறுவாங்கன்றதான் அர்த்தம். ஆமென். அத நான் சொல்லல, எங்க அம்மான்றதுனால சொல்லல, இதன் அடிப்படையில் அதுதான் போட்டிருக்கு. அல்லேலூயா. சொன்ன வார்த்தையும் வேலையை முடிக்காம திரும்பாதுன்னு எழுதியிருக்கா இல்லையா? நிச்சயம் இப்போ வளரும், ஜீவ விருட்சமாய் மாறும், உலகிற்கு கனி தருகின்ற மரங்களாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. எந்த புயல் அடைச்சாலும் அசைக்க கூடாதா இல்லையாங்க? அந்த அளவுக்கு மாறணுமா இல்லையா? அப்போ நமக்குள்ள முதல்ல அது வளரணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாமதம் ஆயிட்டுனா சந்தோஷப்படுங்க சிஸ்டர், பெரிய விருட்சமாய் மாறுவீர்கள். சிரிச்ச முகத்தோட சொல்லணும். ஆமென். இன்னைக்கு அது நமக்கு நடக்குமான்னு தெரியல, என்னன்னு தெரியல. தேவன் செய்வார், ஆனா எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு. ஒரு நாள் ஜீவ விருட்சமா மாறும் போது நமக்கு மாபெரும் சந்தோஷமா இருக்கும். ஆமென். அன்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், சொன்னவர் நிச்சயம் செய்து முடித்தார். அல்லேலூயா, ஆமென். உங்களுடைய வேலை இதுல என்ன தெரியுமா? இந்த தாமதத்துல இந்த வளருகின்ற நேரத்துல நம்மளுடைய வேலை என்ன தெரியுமாங்க? நம்பிக்கைன்ற தண்ணியை மட்டும் ஊத்திட்டே இருக்கணும். ஹோப், HOPE. ஒரு மரம் வளரணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம் இல்லையா? அது வளர்றதுக்கு முன்னாடியே நம்ம யோசிக்கிறோம்ல. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா, இது இவ்வளோ பெருசு வளரும், இங்கே வளரும், அப்போ வளரும் போது இதெல்லாம் வெட்டணும்னு யோசிக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கையில் செய்கிறோம் இல்லையா? அந்த நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு வேணும். அதுவும் தேவன் மேலே, தேவன் தந்த வசனத்தின் மேலே. அதை மட்டும் தான் நீங்கள் செய்யணும். தண்ணியை மட்டும் நீங்கள் ஊற்றணுங்க. நம்பிக்கை, விசுவாசம்ன்ற தண்ணியை நீங்கள் ஊற்றணும், ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நிச்சயம் செய்வான்ற நம்பிக்கையை என்னைக்கு விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. ஒரு விதை விதைக்கிறீங்க, வளருது, தண்ணி ஊத்தாம விட்டீங்கன்னா என்னங்க ஆகும்? வாடி போயிடும், மறைஞ்சு போயிடும். அது இங்கேயும் அது சரியா வரும். டெய்லி ஊத்தணும். எவ்வாறு ஊத்தணும்? நன்றி சொல்லிக்கிட்டே ஊத்தணும். இந்த வார்த்தையுடைய கனி மாபெரும் கனியா இருக்க போது, நான் ரொம்ப ஆசீர்வதிக்க போறேன், நன்றி சொல்லிட்டே நீங்க ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, சரியான சமயத்துல மரம் நிச்சயம் வளரும். அல்லேலூயா, ஆமென். அதனால இன்னையில இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? தேவன் தந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் போங்க. நிறைவேறாம சொல்லியிருப்பாங்க பாருங்க, நிறைவேறாம இருக்கும் பாருங்க, அதெல்லாம் எழுதுங்க. டெய்லி அதை நன்றி சொல்லுங்க. தண்ணியை ஊத்துங்க. தண்ணிக்கா நமக்கு பற்றாக்குறை? ஜெபம்னு சொன்னாலே தண்ணி தார தாரையா வருதா இல்லையா? நமக்கு பற்றாக்குறையே கிடையாது. அதனால ஜெபத்துக்கு போங்க. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. சோகப்பட்டு அழுகுறது ஒரு கேட்டகரி, அந்த வழியில அழுகுறது. ஆனா எதிர்பாராம ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னா ஒரு அழுக வரும் பாருங்க, அது பேர் என்னங்க? ஆனந்த கண்ணீர். அது ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா? அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? ஆமாவா இல்லையா? இளங்கண்ண ஒருத்தர் அது சொன்னார். அவரு ஒரு கஷ்டத்துல இருந்தாரு. சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒருத்தர் அவர் வீட்டுக்கு போய் அப்படியே ஒரு கவர் அப்படி தூக்கி கையில கொடுத்தோன்னே இளங்கண்ணங்க நெஞ்செல்லாம் அடைச்சிருச்சு அப்படின்னாரு. கண்ணுல இருந்து தண்ணிலாம் ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சந்தோஷம் இருக்குல்லங்க, அதை மனசுல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தேவன் ஒரு விதை விதைச்சார்ல உங்கள்கிட்ட, அது வளர்ந்து கொஞ்ச நாள்ல அவ்வாறு தான் கனி தர போகிறது. ஆமென். தந்துட்டா அந்த ஒரு பூரிப்பு இருக்கும் பாருங்க, அந்த விசுவாசத்துல நீங்க தண்ணியை ஊத்துங்க. நீங்க நினைக்காத நேரத்துல, நினைக்காத சமயத்துல, சரியான நேரத்துல தேவன் அந்த மரத்தை மாபெரும் ஒரு பெரிய விருட்சமாக மாற்றுவார். அப்பொழுது ஒரு பூரிப்பு நமக்கு வரும் பாருங்க.
அது இப்போவே கிடைச்சது போல நன்றி சொல்லி தண்ணியை ஊற்றுங்க. ஆமென். நிச்சயம் தேவன் பதில் தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தண்ணி ஊற்றுற ப்ராசஸில் தான் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிடுறோம். தேவன் விதைச்சிடுறார், மரமாகவும் ஆக்கிடுறார். இடையில செய்ய வேண்டிய அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் நம்ம தளர விட்டுறோம். தண்ணி ஊற்றாமல் போயிடும். இன்னையிலேருந்து தவறாமல் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை எழுதி வச்சு டெய்லி நன்றின்ற தண்ணியை ஊற்றணுங்க. புரியுதா உங்களுக்கு? விசுவாசமாக தண்ணியை ஊற்றணும். வளருது இந்த விருட்சம், பெரிய ஆளாக ஆகிறோம் நம்ம. அல்லேலூயா. கோபத்தோட ஊற்றக்கூடாது, வளரட்டும் அப்புறம் இருக்குவங்களுக்கெல்லாம் அப்படின்னு. அது நமக்கு வேண்டாம். நம்ம அன்பு, சந்தோஷம், சமாதானம், மன்னிப்பு, தயவு, இதெல்லாம் தான் அந்த வேர்கள். அதெல்லாம் சரியா இருந்ததுன்னா ஏற்ற வேளையில தேவன் ஜீவ விருட்சமாய் மாற்றுவார். ஆமென். அப்ப இனி வசனம் சொல்லும் போது சும்மா வாயிலிருந்து சொல்லக்கூடாது. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், மனசை தேத்திக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மை நமக்கு இப்போ தெரியும். ஆமா, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை, ஏன்னா அது வளர்றதும் தெரியல, வளருதானும் தெரியல, இருட்டில் தான் வளருது, அதனால மனசு வலிக்குது. ஆனா விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சமாய் மாறும். ஆமென். அதனால இன்னையிலிருந்து என்ன செய்யணும்? நீங்க விசுவாசம், நம்பிக்கைன்ற தண்ணியை டெய்லி ஊற்றணும், தவறாம ஊற்றணும். உங்களுக்கு அசைன்மெண்ட். இன்னையிலிருந்து ஊத்துனீங்கன்னா யாருக்கு தெரியும், டிசம்பர் முடியறதுக்குள்ள ஜீவ விருட்சமாய் மாறிடலாம். அது உங்களை பொறுத்து இருக்கு. ஆமென். தண்ணி ஊற்றுவீங்களா? நீங்க ஊற்றுவீங்களாங்க? நம்பிக்கையை ஊற்றுவீங்களா? ஊற்றுவீங்களா இல்லையா? அவர் நமக்கு இன்னைக்கு கிருபையை ஊற்றுக்கிறாரா இல்லையா? அவர் ஊற்றுற மாதிரி நம்ம நம்பிக்கையை ஊற்றணும். யார் யாரையோ நம்புகிறோம் உலகத்தில். வசனமே இருக்கு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதா இருப்பதே நலம். மனுஷன் உதவி செய்கிறேன்னு சொல்லுவான், அடுத்த நாள் மாறிடுவான். காப்பாத்துறேன்னு சொல்லுவான், மாறிடுவான். ஆனால் சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுருக்காரா இல்லையா? சொன்னதை செய்து முடிச்சிருக்காரா இல்லையா? தாமதிக்கலாம், ஆனால் ஜீவ விருட்சமாக மாறி இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? நம்ம சொல்லலாம், தேவன் சீக்கிரம் செஞ்சிட்டாருன்னா எந்த ஒரு பேச்சும் வாங்காம அவமானம் இல்லாம நான் தப்பிச்சிடுவேன், அந்த ஒரே காரணம் தான் என்னை பயமுறுத்துது சொல்றோமா இல்லையா? சில நேரம் அந்த சூழல்ல இருக்கோமா இல்லையாங்க? அந்த தவறான வார்த்தையை யார்ட்டிருந்தும் வாங்கிடக்கூடாது, அதனால கொஞ்சம் சீக்கிரம் உதவி செய்யுங்கன்னு கேட்குறோம். அதையும் அனுமதிச்சார்னா நன்றியோட ஏற்றுக்கோங்க இனிமேட்டு. ஏன் தெரியுமா? அதையும் அனுமதிச்சு உங்களை ஒரு நாள் ஜீவ விருட்சமா மாற்றி பேசின வாயை உங்களிடம் வந்து நிற்க வைப்பார். நிற்க வைக்கிற சமயம் மன்னிப்புன்ற வேறு நல்லா உங்களுக்குள்ள வளர்ந்துருக்கிறபடி செய்வார். நீங்களும் மன்னிப்பீங்க, அவரும் மன்னிக்கப்படுவார், அவர் உங்கள் கனியை புசிக்கும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா. ஆமென். அதனால எது நடந்தாலும் தண்ணியை ஊத்துறதை மட்டும் விட்டுறாதீங்க, நம்பிக்கையை ஊத்திட்டே இருங்க. தேவன் ஏற்ற வேளையில வாய்க்க செய்வார். ஆமென். தலைகளை தாழ்த்துக்கு நாம் செய்வோம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து அதை பயன்படுத்தி இனி நாங்கள் அவிசுவாசமாக இராமல் இந்த காத்திருப்பின் சமயத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் நாங்கள் ஜெபம் செய்து அதை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்படுத்திக் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கையாக இருங்கள், வெகு விரைவாக ஜீவ விருட்சமாய் மாறுவீர்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஷலோம்.